நல்ல நினைவுகளை மனதில் வச்சு அதே கற்பனை பண்ணி கருத்தரிச்சோம்னா வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, வேற மாதிரி மாறிடும், நிறைவா மாறிடும். 1 நாளாகமம் 29 இந்த சம்பவம் முழுவதும் தாவீது தேவாலயத்துக்காக சேர்த்து வச்சதை சாலமோனுக்கு சொல்கிறார். செய்ய வேண்டிய பணி பெரிய பணியாக இருக்கிறதுனால மக்களை கொடுக்க சொல்கிறாரு. அவரும் அவருடைய கவர்மெண்ட்லேருந்து இன்னைக்கு கணக்குப்படி ஒரு $20 பில்லியன் கொடுத்தது. 20 மில்லியனில் 20 பில்லியன் டாலருங்கிறாங்க. அவனுடைய சொந்த கணக்கிலிருந்து கொடுத்தது 5 பில்லியனுங்கிறாங்க. அவன் கொடுத்து முடிஞ்ச உடனே மக்கள் ஒரு 5 பில்லியன் கொடுக்குறாங்க. ஒரே நாளில் காணிக்கு வந்து 30 பில்லியன் வருது. 30 ரூபா இல்லை, 30,000 30 பில்லியன் வருது. அதை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியப்போ தான் சொல்கிறார், கர்த்தாவே நாங்கள் யார், நாங்கள் எங்கேருந்து வந்தோம், அடிமைத்தனத்திலேருந்து வந்தோம், எல்லாம் உம்மிடத்துலேருந்து வாங்கி உமக்கு கொடுக்குறோன்னு சொல்லும் பொழுது கீழே ஒரு வசனம் சொல்கிறாரு 29:18. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்கள் தேவனாய் கர்த்தாவே, உம ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் இந்த நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். இன்னைக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரு சிந்தை வந்துச்சு. இந்த எண்ணமே இந்த சிந்தையே அவர்களுக்கு என்றைக்கும் இருக்கும்படியாக அந்த எண்ணத்தையும் அந்த சிந்தையும், அந்த சிந்தைனா அந்த இமேஜினேஷனை என்றைக்கும் காத்துக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அநேக மக்களுக்கு வந்து கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாருங்காங்க. ஏன் என்ன செஞ்சிட்டான்னு நினச்சின்னா கர்த்தர் செஞ்சதை மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் மக்களுடைய பெரிய காரியமே சங்கீதம் 107 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் செய்ததை அவர்கள் மறந்தார்கள், கர்த்தர் செய்து மறந்தார்கள் இருக்கு. கர்த்தர் அற்புதமாக செய்கிறாருங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. செங்கடலுக்குள்ள மக்கள் போகிறாங்க. ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு கம்மாய்க்குள்ளே போகிறோம். கம்மா நம்ம வைக்கும் போது முழுக்க பிரியலை, வச்ச உடனே கால் பிறஞ்சிச்சுனாவே சாகர வர மறக்க மாட்டோம். கடல் பிரியுதுங்க. கடல் பிரிந்து கடலுக்குள்ள அப்படியே நடந்துங்கிட்டு போகிறாங்க. 3 நாளில் மறந்துட்டான். 3ஆவது நாளில் எங்களை கர்த்தர் கொல்றதுக்காக கொண்டு வந்தார், எங்களை நாசமாக்குறதுக்காக கொண்டு வந்தாருன்னு சொல்லி 3ஆவது நாளே மறந்துட்டான். மக்களுக்கு மறதி இருக்கிறது. 2 பேர் 1 சொல்கிறாரு, சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படி சொல்லிட்டு, இந்த கேரக்டர் ஒருத்தனுக்கு இல்லைன்னா, அது அன்பு இல்லை, ஞானம் இல்லை, சகோதர சிநேகம் இல்லை, இதெல்லாம் ஒருத்தனுக்கு இல்லைன்னா தான் மன்னிக்கப்பட்டதை அவன் மறந்தான் என்பதை சொல்றார். படிச்சலையா? அவன் மன்னிக்கப்பட்டதை கர்த்தர் அவனை எப்படி மன்னிச்சாரு, ரட்சித்தார் என்பதை அவன் மறந்திருக்கிறாங்கிறாரு. அத்தோட விடலை. அப்புறம் கீழே சொல்றாரு, இவைகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கு அசதியாக இருக்க மாட்டேங்கிறார். மனிதனுடைய பிரச்சனை என்னங்க? மறந்துடுவாங்க. மனிதன் எதை மறப்பான்னா நல்லதை மறந்துடுவான், கெட்டதை மறக்கவே மாட்டான். கெட்டதுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? செத்தா கூட மறக்க மாட்டேன், கடவுள் அறியாதுன்னு சொல்ல பார்த்தீங்களா? கட்டையில் எரிச்சா கூட எரியாதுங்கிறான் தெரியுமா? அது வந்து அழிவுக்கு எதுவான நினைவுகள். நல்ல நினைவுகளை மனதில் வச்சு அதே கற்பனை பண்ணி கருத்தரிச்சோம்னா வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, வேற மாதிரி மாறிடும், நிறைவா மாறிடும். அநேகருடைய கற்பனைகள் ஏன் வீணா மாறுது? கெட்ட, அதாவது ஃப்ரூட்லெஸ்ஸா, கனி இல்லாத கற்பனையா ஏன் மாறுகிறது என்றால், அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாலும் சோத்தறியாமல் இருக்கிறதுனால உங்கள் சிந்தனைகள், அவருடைய கற்பனைகள் வீணா மாறுது. அந்த கற்பனை பலனுள்ள கற்பனையா மாறல, ஆசீர்வாதமான கற்பனையா மாறல, வீணான கற்பனையா மாறுது. கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் எண்ணி பாருங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளவு, இந்த காலத்தில் எவ்வளவு செஞ்சிருக்கா தெரியுமா? உங்க தாத்தா மட்டும் இன்னைக்கு ஒருவேளை உயிரோடு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு போனார்னா ஆச்சரியப்படுவாருங்க. உங்க தாத்தாவுடைய தாத்தான்னு வச்சுங்களேன். அன்னைக்கெல்லாம் 6 மணிக்கு மேலே கரண்ட் கிடையாது. ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகணும்னா மண்ணல் லைட்டை தூக்கிட்டே போனோம் தெரியுமா? வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அழுவாங்க, போயிட்டானே வெளிநாட்டுக்கு. இப்போ வெளிநாட்டில் அப்படி வீடியோ சேட்டில் வந்துடலாம். இப்போ எதுவுமே கிடையாது. அவ்வளவு நன்மைகள் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு.
காலையில் சூரியன் வருது, நன்றி நன்றி சொல்லலாம். சுவாசிக்க முடியுது, நன்றி சொல்லலாம். நன்றி சொல்கிறதுக்கு 1000 காரியங்கள் இருக்குது. நன்றி சும்மா சொல்ல முடியாதுங்க. நன்றி அப்படி சொல்ல முடியாது. சில நேரத்தில் நான் உண்மை உள்ளத்துலேருந்து நன்றி சொல்லுவேன். சில காரியங்களை மனதில் நினச்சி நான் எப்படி இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், அந்த அப்படி நினைக்கும் போதெல்லாம் என் மனதில் படம் உருவாகும். அப்படியே படம் ஒரு படம் ஓடும். அப்படியே இப்படி இருந்த கர்த்தர் நமக்கு இவ்வளவு நன்மை செஞ்சுருக்கிறாரு, இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க போது மனதில் அடுத்து வர்ற ஒரு நினைவு என்ன இருக்கும்னா நன்றின்னு வாயத்தரன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய சிந்தனை கெட்டு போகாது. அந்த சிந்தனை இமேஜினேஷன் பலனுள்ள இமேஜினேஷனாக இருக்கும். அநேக காரியங்களை உருவாக்கக்கூடிய இமேஜினேஷனாக மாறும்.